இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அந்த குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் ஒளியாக அமைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய குரல் ஒளியை கேட்க நாம் ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் தானே தெய்வீக திருவிழியத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து நமக்கு தருவார். மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். மார்க்கு நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறினார். இது யார் சொல்லுகிற வார்த்தை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறுகிறார். பார்த்து காலம் நிறைவேறிவிட்டது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், இது தவக்காலம் என்று சொல்லுகிறோம். இல்லைங்களா? தவக்காலத்தில் மனமாற்றத்துக்குரிய காலம் என்று பார்க்கிறோம். இந்த மனமாற்றத்துக்குரிய காலத்தின் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்து காரியங்களை கடந்து வரணும். இயேசு ஆண்டவர் மனமாற்றத்துக்கார காரியங்களை அதிகம் விரும்புகிறார். இந்த நாட்களிலே மக்கள் மனம் மாறணும். அதே பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற மக்களை பார்த்துத்தான் இந்த ஆண்டவர் இந்த காலத்தில் சொல்கிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேண்டுமா, நீ மனமாறு. ஊதாரி மகன் பார்க்கும்போது வாழ்ந்துட்டு இருந்தான், திரும்பி வருகிற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில் மனமாறப்பட வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் தேர்ந்து கொண்ட சீடர்களை அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் போய் சொல்லுங்க, மனமாறி நற்செய்தி நம்புங்க, இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்க, இறையாட்சி நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்கன்னு தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர் அனுப்புகிறார். அந்த மத்தியில் பார்க்கிற பொழுது சொல்லுவார். மார்க் நற்செய்தி கூட நாம் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நற்செய்தி மனப்பார் நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு வாழப்பட வேண்டும் என்றால் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் கடந்து வரணும், அவருடைய ஒப்புக்கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியம். இந்த நாட்களில் அந்த நிலையை நம்ம கொண்டு வர முடியவில்லை. இதை நாம் பார்க்கிற பொழுது எசேக்கியேல் புத்தகத்தில் கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மக்கள் எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அதில் அவர் சொல்லுகிறது என்ன வார்த்தையை பார்க்க, அந்த வசனங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த கருத்தை நீ பார்க்கும். தீயோர் அங்கே பார்க்க, தீயவர்கள் வாழ்க்கையில் வாழ்கிறவர்களை தீயோன்னு சொல்லுகிறார். அதை படித்து பார்க்க என்ன சொல்லுகிறது? தீயோரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்று சொல்லுகிறார். யார்? அருமை ஆண்டவர். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்றால் நாம் பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பணும். ஆனால் இந்த தவக்காலத்தில் கூட அப்படி சும்மா பார்மாலிட்டிக்கான நிலையிலே மனம் திரும்புகிற இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. முழுமையான மனம் திரும்புதல். ஊதாரி மகன் வேதனைப்பட்டு திரும்பி வருகிறார். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் தானே அவர் திரும்பி வருகிறார். மனம் திரும்ப, அது உண்மையான ஒரு மனமாற்றம். அந்த சகோதரன் மீண்டும் அந்த ஊதாரி மகன் மீண்டும் திரும்பி போவானா? விட்டு போவானா? போகவே மாட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மனமாற்றத்தின் காரியங்கள் உறுதியான நிலையை கடந்து வரணும். இந்த தவக்கால் நாட்களில் அப்படி ஒப்புக்கொடுக்கலாம். முழுமையான மனமாற்ற காரியங்களை கடந்து வரலாம். அம்மாதான் சொல்கிறார், இல்லை காலம் நெருங்கி விட்டது, இறையாட்சி நெருங்கி விட்டது, நம்புங்கள். இறைவசன வார்த்தையை நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை குறித்து நீர் மிகவும் மன வருந்துகிறவராக இந்த நாள் செய்தி கொடுக்கிறப்பா.
நாங்கள் மனம் திரும்பி கடந்து வருகிற பொழுது உம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் இந்த மனம் திரும்பி ஊதாரிமான போல மனம் திரும்பி உம்முடைய வசன வார்த்தைகளெல்லாம் கட்டளையெல்லாம் கடைபிடித்து உமக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ எங்களை ஆசீர்வதியும். இந்த மனமாற்றத்தின் காலம் எங்களுக்கு உண்மையான ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிற மக்களாக எங்களை ஆசீர்வதியும். ஊதாரி மகன் திரும்பி போகவில்லை இல்லைவா? அதே போல நாங்கள் மோடு கூட வாழ்ந்திருக்க கரி பண்ணும். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதியும். மனம் திரும்பலும் வாழ் பெறுதலும் ஆண்டவரை எங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை